அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆசிரியர்களுடைய நூல்வெளிகள் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அது பாருங்கள். இது வந்து பார்ட் 2 வீடியோ. இந்த பார்ட் 2 வீடியோவில் தான் நான் வந்து டேப்லர் காலம் போட்டிருக்கேன். பார்ட் 1ல் போடலை. 100 நான் எடுத்து வச்சுருக்க இந்த 100 ஆசிரியர்களுடைய நூல்வெளிகள்லேருந்து எத்தனை கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் ஒரு அனலைசிஸ் பண்ணேன். அதில் பாருங்கள், 2022ல் 15 கொஸ்டின்ஸ் இருக்குது, 2019ல் 17 கொஸ்டின்ஸ் இருக்குது, 18ல் 9, 16ல் 14, 14ல் 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் குரூப் 4ல் பாருங்கள் 15 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு முந்தின குரூப் 4ல் 17 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், இங்கே மெஜாரிட்டி வந்து 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. கண்டிப்பாக 15 கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது வந்து ஷார்ட்கட்டோடு நம்ம சொல்கிறனால இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஒரு வாட்டி பார்த்தா போதும், நல்லா மைண்டில் ஏறிடும். இது வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து அனலைஸ் பண்ண ஒரு ஷீட்டு தான் இது. இது வந்து உங்களுக்கு புரியாது, குழப்பம் அப்படிங்கிறதுக்காக தான் மேலே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டேப்லர் காலம் மட்டும் போட்டு உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஆசிரியர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆசிரியர் யார் அப்படின்னா கல்யாண்ஜி. கல்யாண்ஜியோட இயற்பெயர் என்ன அப்படின்னா கல்யாண சுந்தரம். ஓகே, சிறுகதை, கவிதை, கட்டுரை, புதினம்னு சொல்லிட்டு தொடர்ந்து எழுதிட்டு வந்துட்டுருக்காரு. இவர் வந்து வண்ணதாசன் அப்படிங்கிற பெயரில் கதை இலக்கியத்திலையும் பங்களிப்பு செஞ்சிட்ருக்காரு. என்ன வண்ணதாசன். அப்போ கல்யாண்ஜிக்கும் வண்ணதாசனுக்கும் நம்ம ஷார்ட்கட் போடலாம். கல்யாண்ஜியை நம்ம கல்யாணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஷார்ட்கட்டுக்காக. கல்யாணத்தன்னைக்கு எல்லாமே என்னது வண்ணமயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு ஆகியவை அவரின் கவிதை நூல்களுள் சில அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னது, அவருடைய கவிதை நூல்கள். புலரிக்கும் கல்யாணத்துக்கும் நம்ம மேட்ச் பண்ணி ஷார்ட்கட் போடலாம். அதாவது கல்யாணம் முடிஞ்சோன்னே எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா புலம்பி தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், முன்பின் தெரியாதவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஆதியோட தான் கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு, இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், இவை தவிர அகமும் புறமும் என்ற கட்டுரை தொகுப்பும் வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அகமும் புறமும் தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளியானதுன்னு சொல்கிறாங்க. என்னது, கடிதங்கள்லாம் தொகுத்து எப்படி வெளியிட்டிருக்காங்கன்னா சில இறகுகள் சில பறவைகள். ஓகே, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து சிவாஜி சார் படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, கிளிக்கு ரெக்கம் முளைச்சிடுச்சு, ஆற்ற விட்டு பறந்து போயிடுச்சுன்னு. எதுக்கு பறந்து போச்சு, கல்யாணம் பண்ணுறதுக்காக பறந்து போயிடுச்சுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சில இறகுகள் உள்ள பறவைகள், சில பறவைகள் கல்யாணம் பண்ணுறதுக்கு பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது, இதெல்லாம் வந்து இவருடைய சிறுகதை தொகுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, கலைக்க முடியாத ஒப்பனைகள். கல்யாணத்து அன்னைக்கு போட்ட மேக்கப்பை கலைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒப்பனைகள் அப்படின்னா என்னென்னா மேக்கப்னு அர்த்தம். கலைக்க முடியாத ஒப்பனைகள், இதுக்கு எப்படி ஷார்ட்கட்னா, கல்யாணத்து அன்னைக்கு போட்ட மேக்கப்பை கலைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், தோட்டத்துக்கு வெளியில் இருக்க பூக்கள்லாம் எடுத்து கல்யாணத்து அன்னைக்கு தலையில் வச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். கல்யாணத்து அன்னைக்கு எல்லாம் உயர பறக்கிற மட்டும் தான் தெரியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கல்யாணத்தில் ஒளியிலே தெரிவது சாங் வந்து பாடிட்டு இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், ஒரு சிறு இசை அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக இவர் 2016ல் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. இந்த இதுக்காக ஒரு சிறு இசை அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கல்யாணத்தில் ஒரு சிறு இசை கச்சேரி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்க்கலாம் நம்ம. அடுத்து பாருங்கள், ஆலங்குடி சோமு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இவர் வந்து திரைப்பட பாடல் ஆசிரியராக புகழ் பெற்றிருக்காரு. சிவகங்கை மாவட்டத்தில் ஆலங்குடி அப்படிங்கிற ஊரில் வந்து இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா பிறந்திருக்காரு. தமிழ்நாடு அரசோட கலை மாமணி விருது வாங்கியிருக்காரு. இவருடைய திரையிசை பாடல் தான் இங்கே பாடலாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து கலை மாமணி அவார்டு வாங்கியிருக்காரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கலையோட மாமா குடிச்சிட்டு சோம்பேறியாக சுற்றுறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சோம்பேறி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த ஆசிரியர் பார்க்கலாம். அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா பீசா குப்புசாமி அவர்கள். இவர் வந்து சிறுகதை ஆசிரியர்களில் ஒருத்தர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு. அடுத்து பாருங்கள், ஜெயகாந்தனோட நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு. இவர் வந்து ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் அப்படிங்கிற நூலிலிருந்து தான் நம்மளுக்கு வந்து இங்கே ஏதோ ஒரு பகுதி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பீசா குப்புசாமி நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, புஷ்பவன குப்புசாமியை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இவருக்கு வந்து ரஜினிகாந்த், விஜயகாந்த் இவங்களெல்லாம் நல்லா தெரியும், சினி ஃபீல்டில் இருக்கனால அவங்கள்ட்ட நெருங்கி பழகிற மாட்டோம். ஜெயகாந்தனோடையும் நெருங்கி பழகி ஜெயகாந்தனோட பல்லாண்டு நெருங்கி பழகிருக்காரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து குப்புசாமி வந்து ஆரம்ப பள்ளியில் தான் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த ஆசிரியர் பார்க்கலாம். அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா சிவகுமார். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். இவர் வந்து பாருங்கள்,
திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கன்னிவாடி அப்படிங்கிற ஊரில் வந்து இவர் பிறந்திருக்காரு. இவர் வந்து சிறந்த சிறுகதை புதின எழுத்தாளர். 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை வந்து இவர் எழுதியிருக்காரு. இவருடைய சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது வாங்கியிருக்காரு. இலக்கிய சிந்தனை விருது வாங்கியிருக்காருல, நம்ம வந்து இந்த சிவகுமாருக்கு நடிகர் சிவகுமாரை ஞாபகம் வச்சுக்கலாம். நடிகர் சிவகுமார் வந்து இலக்கிய சிந்தனையோட நடிப்பார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்புக்கடலை குடிக்கும் பூனை, இந்த நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்காரு. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சிவகுமார் வந்து கன்னிகளை வாடின்னு தான் கூப்பிடுவார் ஞாபகம் வச்சுக்கலாம். சிவகுமார் நல்ல ஒரு குணச்சித்திர நடிகர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சிவகுமாருக்கு உப்பு கடலை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இவர் எழுந்த ஒரு சிறுகதையில் ஒன்று தான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, மீராவை பற்றி சொல்கிறாங்க. மீ ராஜேந்திரன் என்னும் இயற்பெயருடைய மீரா வந்து கல்லூரி பேராசிரியராக வேலை பார்த்துருக்காரு. அன்னம் விடு தூது அப்படிங்கிற இதில் வந்து நடத்தியிருக்காரு. மீ ராஜேந்திரன் இதில் மீயும் ராவையும் எடுத்துகிட்டு தான் அவர் மீரான்னு வச்சுக்கிட்டாரு. இவர் வந்து இவருடைய இதழ் என்ன அப்படின்னா அன்னம் விடு தூது. அப்போ நம்ம எப்படின்னு மீராவை வந்து ஒரு பொண்ணு மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு மீரா வந்து அன்னத்தை தூது விட்டுருக்கா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு. இந்த குக்குவுக்கு வந்து நம்ம ஊக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கிட்டு ஷார்ட்கட் போட்டுக்கலாம். ஊசியும் ஊக்கும் 3 6 எடுத்துக்கிட்டு வா இந்த பக்கம் மீரா அப்படின்னு சொல்லி மீராட்ட வந்து சொல்கிற மாட்டோம். ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த ஷார்ட்கட்டை. அடுத்து பாருங்கள், இவர் எழுதிய கோடையும் வசந்தமும் அப்படிங்கிற நூலில் இருந்து கவிதை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கோடையும் வசந்தமும் அப்படிங்கிறது மீராவுடைய நூல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மீரா வந்து கோடை காலத்தில் வசந்தா வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். வசந்தா அவள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு மீரா வந்து கோடை காலத்தில் அவள் ஃப்ரெண்டு வசந்தா வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த ஆசிரியர் பார்க்கலாம். ஓகே, அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுல்தான் அப்துல் காதர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இதில் மஸ்தான் இருக்கு இல்லையா, மஸ்தான் சுல்தான் அப்படின்றது ரைமிங்காக இருக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் இளம் வயதிலேயே முற்றும் பிறந்தவராக வாழ்ந்தார். சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மலைகள்லாம் அப்படின்னா, இப்போ இந்த மஸ்தானில் வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா மச அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அதாவது மசன்னு நிற்காமல் சதுரகிரி மலைக்கு போய் புறாவையும் நாகப்பாம்பையும் காப்பாற்றி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி முதலான நூல்களை இயற்றியுள்ளார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எக்காலத்துலேயும் மனோ நந்தி மாதிரி மசந்தான் நிற்கிறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, குணங்குடியார் பாடற்கோவை என்னும் தொகுப்பில் இருந்து தான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இப்போ நூல்வழிகள் தான் வச்சு பார்த்துட்ருக்கோம், அதனால் இந்த இன்ஃபர்மேஷனும் சேர்ந்து வருது. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த ஆசிரியர் பார்க்கலாம். அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா புதுமைப்பித்தன். சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமைப்பித்தனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சோ விருத்தாச்சலம். என்னது சோ விருத்தாச்சலம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, புதுமைப்பித்தனுக்கு புது பொண்ணு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்ன செய்கிறாங்க, விருந்தா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். விருத்தாச்சலத்துக்கு விருந்தா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, சிறுகதைகளில் வந்து புது புது உத்திகளை கையாண்டவர்னு சொல்லிட்டு திறனாய்வாளர்கள் இவரை போற்றுகின்றாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைச்சிருக்காரு. சில திரைப்படங்களுக்கு கதை உரையாடலும் எழுதியிருக்காரு. இவருடைய நூல்கள் பாருங்க, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோச்சனம், பொன்னகரம், ஒரு நாள் கலைந்தது, இதெல்லாம் இவருடைய புகழ்பெற்ற சிறுகதைகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, புது பொண்ணு மாப்பிள்ளை என்ன பண்ணுவாங்க, கடவுளை கும்பிட்டுட்டு அடுத்து கந்தசாமி பிள்ளையை கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிருச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். புது பொண்ணோட கரத்தை மாப்பிள்ளை கிட்ட பிடிச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு நாள் கழிந்தது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, மணிக்கொடி அப்படிங்கிற இதழில் வெளியான புதுமைப்பித்தனுடைய சிறுகதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்த ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா இறையரசன். இறையரசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சேசுராசா அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். இவர் வந்து கல்லூரி ஒன்றில் தமிழ் பேராசிரியராக வேலை பார்த்துருக்காரு. ஆண்டாள் இயற்றிய திருப்பாவைய தழுவி தான் அவர் கன்னிப்பாவை அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. இந்நூலில் இருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இறையரசனுடைய இயற்பெயர் என்ன, இயேசுராஜா. இப்போ இயேசு தான் இறைவன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, இயேசு ஒரு கன்னிசாமி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த ஆசிரியர் பார்க்கலாம். அடுத்த ஆசிரியர் பாருங்க, அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா மேத்தா. இப்போ வந்து வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் இவர் வந்து குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னு சொல்றாங்க. புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவராக இவரை போற்றுகின்றாங்க. இவருடைய நூல்கள் பாருங்க, கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா, இதெல்லாம் இவர் வந்து எழுதியிருக்காரு. பல நூல்களையும் திரை இசை பாடல்களையும் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்காரு. இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு தான் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா, இதெல்லாம் அவருடைய நூல்களா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மேத்தாவுக்கு இந்த ஆத்தா அப்படின்னு
அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஆத்தா இறந்துட்டோன்னே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இறந்தோன்னே எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, கண்ணீர் பூக்களை தூவுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ஊர்வலம் போகிறாங்க அப்படின்னு சொல்லி, ஆத்தா வந்து இறந்ததுக்கப்புறம் ஊர்வலம் போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம், இறுதி ஊர்வலம். அடுத்து பாருங்கள், ஆத்தா இறந்தோன்னே எங்கே போயிடுச்சு, சோழ நிலாவுக்கும் மகுட நிலாவுக்கும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, ஆத்தா இறந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீட்டுக்கு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த ஆசிரியர் பார்க்கலாம். அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா கோமகள். யார்? கோமகள். இவருடைய இயற்பெயர் என்னென்னா ராஜலட்சுமி. கோமகளோட இயற்பெயர் என்ன? ராஜலட்சுமி. ஓகே, இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கோனா நம்மளுக்கு அரசன் அப்படிங்கிறது தெரியும், ராஜானாலும் அரசன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், சிறுகதை, புதினம், குறும்புதினம், வானொலி, தொலைக்காட்சி, நாடகங்கள் இதெல்லாம் இவர் எழுதியிருக்காரு. இவரது அன்னை பூமி அப்படிங்கிற புதினம் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா தமிழ்நாடு அரசோட விருது வாங்கியிருக்கு. என்னது? அன்னை பூமி. அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த கோமகள் தான் கேட்பாங்க. கோமகளை வந்து கோமாதா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். கோமாதா எனக்கு அன்னை மாதிரி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழ் அன்னை விருது வந்து இவர் வாங்கியிருக்காரு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் அன்னை விருது கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி கவிக்கோ அப்துல் ரகுமான் அவரும் வந்து தமிழ் அன்னை விருது வாங்கியிருப்பாரு. இவங்களும் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இப்போ சொன்னோம் இல்லையா அன்னை, கோமாதா தான் என்னோட அன்னை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, உயிரமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல் உள்ளிட்ட பல நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அது கோமாதா மேலே உயிராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். கோமாதா வந்து நிலா வந்து நட்சத்திரம் வந்து இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். கோமாதா மேலே ரொம்ப அன்பை வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, பால் மனம்னு ஒரு சிறுகதை கொடுத்துருக்காங்க. அந்த சிறுகதையில் வந்து வெண்ணிலா தொகுத்த மீதம் இருக்கும் சொற்கள் அப்படிங்கிற நூலில் இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, பால் மனம் இது வந்து வெண்ணிலா தொகுத்த மீதம் இருக்கும் சொற்கள் அப்படிங்கிற நூலில் இருந்து தான் எடுத்திருக்காங்க இந்த சிறுகதையை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வெண்ணிலா ஐஸ்கிரீம் பாலில் தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து மீதம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன். யார்? ஈரோடு தமிழன்பன். இவர் வந்து தமிழ் ஓவியம் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கவிதை குறித்து கவிஞர் முன்னுரையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் வந்து தேவைப்படுறது இல்லை, பாடலும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு வாட்டி குரூப் 4 கொஸ்டினில் இதை அப்படியே இந்த மேற்கொள்ள கொடுத்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, இது வந்து கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈரோடு தமிழன்பன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஈரோட்டில் இருக்க தமிழ் அன்பர்கள்லாம் தமிழ் ஓவியம் தான் வரைவாங்க அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் ஓவியத்துக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஈரோட்டில் இருக்க தமிழ் அன்பர்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பூவோட மலர்ச்சியும் குழந்தையோட புன்னகையும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, ஈரோடு தமிழன்பன் புதுக்கவிதை, சிறுகதை முதலான பல வடிவங்களிலும் படைப்புகளை வந்து வெளியிட்டிருக்காரு. ஹைக்கூ, சென்ட்ரியோ, லிமரைக்கோ என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை இவர் கொடுத்துருக்காரு. இவரது வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற கவிதை நூலுக்காக 2004 சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. இது வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிறதுனால, வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற கவிதை நூலுக்காக. ஈரோடு தமிழ் அன்பர்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்தோன்னு என்ன செய்வாங்கன்னா, வணக்கம் வள்ளுவரே அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல். தமிழக அரசோட பரிசு பெற்றது தமிழன்பன் கவிதைகள். சாகித்ய விருது பெற்றது வணக்கம் வள்ளுவ நூல். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இவரது கவிதைகள் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த ஆசிரியர் நம்ம பார்க்கலாம். அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா கவிஞர் தமிழ்மொழி. யார்? கவிஞர் தமிழ்மொழி. இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா புதுவையில் பிறந்திருக்காரு. பாரதியாரோட வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனுடைய மாணவர். நல்லா பார்த்துக்கோங்க, பாரதிதாசனுடைய மாணவர் யார்? தமிழ்மொழி. ஒருத்தர் இருப்பார், பாரதிதாசனுடைய மாணவர் யாருன்னா வாணிதாசன். அப்போ பாரதிதாசனில் மாணவர்கள் யார் அப்படின்னா வாணிதாசன் ஒருத்தர் இருக்கார், தமிழ்மொழி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். மக்களுக்காக பல படைப்புகளை வந்து இவர் உருவாக்கியிருக்காரு. இவருடைய நூல்கள் பாருங்கள், நிலைபெற்ற செல்வம், வீராயி, கவிஞனின் காதல், மேதனமே வரக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் முதலானவை இவருடைய படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாவது பாரதிதாசனுடைய மாணவர் தானே, அதனால் இவர் பாரதிதாசன் என்ன பேர் வச்சிருக்காரோ அந்த ஆங்கிள்லேயே பேர் வச்சிருப்பார் பாருங்களேன். பாரதிதாசன் வந்து வீரத்தாய் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. இவர் பாருங்கள் வீராயி அப்படின்னு எழுதியிருக்காரு. அவர் வந்து கலைக்கூத்தியின் காதல் அப்படின்னு எழுதியிருப்பார். இவர் பாருங்கள் கவிஞனின் காதல் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். மற்ற இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் நீங்களே போட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள், நான் அதை ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்த இது பார்க்கலாம். ஆசிரியர்
அடுத்தது பாருங்கள் யார் அப்படின்னா கந்தர்வன். கந்தர்வனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா நாகலிங்கம். கந்தர்வனுடைய இயற்பெயர் என்ன? நாகலிங்கம். இவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் தமிழ்நாடு அரசோட கருவூல கணக்கான வேலை பார்த்துருக்காரு. கவிதையும் எழுதியிருக்காரு. சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலிய குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புகளை எழுதியிருக்காரு. ஓகே, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். கந்தர்வனை கந்தர்வக்கோட்டை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். கந்தர்வக்கோட்டையில் நாகப்பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, கந்தர்வக்கோட்டைக்கு கருவூல கணக்கர் வந்து தேவைப்படுறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள் சாசனம். கந்தர்வக்கோட்டையில் சாசனங்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்க ஞாபகம் வச்சுக்கலாம். கந்தர்வக்கோட்டையை ஒவ்வொரு கல்லாக தான் எடுத்து வச்சு கட்டினாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கந்தர்வக்கோட்டையில் கொம்பன் வந்து என்ன செஞ்சுட்டான்? உள்ளே நுழைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்க்கலாம். அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா கவிஞர் வைரமுத்து. கவிஞர் வைரமுத்து வந்து தேனி மாவட்டத்தில் மெட்டூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு. யார்? கவிஞர் வைரமுத்து. கவிஞர் வைரமுத்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இவர் வந்து எங்கே பிறந்திருக்காரு? தேனி மாவட்டம். அவருடைய கவிதைகள் வந்து தேன் போல இனிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். வைரமுத்துவோட பாட்டுக்கு மெட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்திய அரசின் உயர்ந்த விருதுகள் ஒன்றான பத்ம பூஷன் வாங்கியிருக்காரு. இதோட லைன் என்ன அப்படின்னா சின்னதுலேருந்து பெருசு அப்படின்னா பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன். இதில் இவர் பத்மபூஷன் வந்து வாங்கியிருக்காரு. ஓகே, கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற புதினத்துக்காக 2003 வந்து இவருக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. இந்தியாவோட சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது 7 வாங்கியிருக்காரு. அதே மாநில அரசோட விருது இது. அதே மாட்டம் 6 முறை வந்து மாநில அரசோட விருது வாங்கியிருக்காரு. 7 முறை தேசிய விருது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்டு இது. 6 தடவை ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காரு. ஓகே, இவருடைய கவிதைகள் வந்து ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகே, வைரமுத்து கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து இந்த பாடப்பகுதி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, நம்ம அடுத்த ஆசிரியர் பார்க்கலாம். அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா அண்ணாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டுக்கோர் புத்தகசாலை அப்படிங்கிற இப்பகுதி வந்து பேரறிஞர் அண்ணாவோட வானொலி உரை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பேரறிஞர் அண்ணாவோட வானொலி உரை தொகுப்பில் வீட்டுக்கோர் புத்தகசாலை அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து இங்கே இடம்பெற்றிருக்கு. ஓகே, புத்தகசாலை அப்படிங்கிற தலைப்பில் வந்து பாரதிதாசன் வந்து எழுதியிருப்பார். இவர் வந்து வீட்டுக்கோர் புத்தகசாலை அப்படின்னு வானொலி உரை தொகுப்பு நிகழ்த்தியிருக்காரு. இவர் வந்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாளராக இருந்திருக்காரு. எழுத்தாளரான அண்ணாவை வந்து தென்னகத்து பெர்னான்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. என்னது? அண்ணாவை தான் தென்னகத்து பெர்னான்ஷான்னு சொல்லுவாங்க. இவர் வந்து சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யத்திலேருந்து இன்ப ஒளி வரைக்கும் பல படைப்புகளை வந்து படைச்சிருக்காரு. இவரது பல படைப்புகள் வந்து திரைப்படங்களாக மாறியிருக்கு. திராவிட சீர்திருத்த கருத்துக்களை வந்து நாடகம், திரைப்படம் மூலமாக ஃபஸ்ட்டு இவர் தான் பரப்பியிருக்காரு. 1935 சென்னை பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் ஆங்கில பேராசிரியராக 1 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. இவருடைய இதழ்கள் பாருங்கள்: ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி. இதெல்லாம் வந்து என்னென்னா இவருடைய நூல்கள், இவருடைய இதழ்கள் என்னென்ன அப்படின்னா ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி. ஒரு வாட்டி குரூப் 4 கொஸ்டினில் இந்த காஞ்சி கொஸ்டின் இருந்தது. ஓகே, அடுத்து பாருங்கள். இவர் வந்து முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றதும் இருமொழி சட்டத்தை வந்து உருவாக்கியிருக்கார். அதாவது இருமொழி சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழும் இங்கிலீஷும் இருக்கும். ஓகேவா? அதான் இருமொழி சட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அடுத்து வந்து சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு அப்படின்னு மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கள் இடம் பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாற்றணும்னு சங்கரலிங்கனார் அப்படிங்கிறவர் வந்து என்ன செஞ்சுவார்? உண்ணாவிரதம் இருந்து உயிர் திறந்திருப்பார். ஸோ அவர் வந்து இவர் பொறுப்பேற்றோனே இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாற்றிடுவார். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா ராவண காவியத்தை எழுதின புலவர் குழந்தையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் காப்பியம் தான் ராவண காவியம். இது ராவண காவியம். இந்நூல் வந்து தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர் காண்டம்னு சொல்லிட்டு 5 காண்டங்களை கொண்டிருக்கு. 3100 பாடல் இருக்குது. எத்தனை பாட்டு? 3100 பாடல்கள் இருக்குது. நூல் புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்டது. தமிழக காண்டத்தில் உள்ள பாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தந்தை பெரியாரோட வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாளில் இவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு. பாருங்கள், 25 நாளில் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு. யாப்பதிகாரம், தொடை அதிகாரன்றது உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து இலக்கிய நூல்களை வந்து இவர் படைச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து தான் ராவண காவியத்தில் ஒரு 5 காண்டம் இருக்குது. ராவண காவியத்தை எழுதினது யார்? புலவர் குழந்தை. அப்போ குழந்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டு ராவணன் வந்து ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், தந்தை பெரியார் வேண்டுகோளுக்கு இறங்க 25 நாள்லேயே திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு. ஓகே, அடுத்து பாருங்கள், யாப்பதிகாரம், தொடை அதிகாரம். ஓகே, குழந்தை வந்து என்ன பண்ணிருச்சு? தொடையிலேயே ஆப்படிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா
தி ஜானகிராமன். யார்? தி ஜானகிராமன். இவர் வந்து தஞ்சை மண் வாசனையோட கதைகளை படைத்தவர். உயர்நிலைப்பள்ளி ஆசிரியராகவும் வானொலியில் கல்வி ஒளிபரப்பு அமைப்பாளராகவும் பணியாற்றியிருக்காரு. வடமொழி அறிவும் சிறந்த இசையறிவும் கொண்ட இவருடைய கதைகள் வந்து எந்தெந்த இதழ்கள்லாம் வெளிவந்திருக்கு அப்படின்னா மணிக்கொடி, கிராம ஊழியன், கனையாளி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி, இந்த இதழ்கள் எல்லாம் வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு? தி ஜானகிராமன். இவர் எந்த ஊருனா தஞ்சை. இவர் எந்த ஊர்? தஞ்சை. நாவல்களையும் நாடகங்களையும் இவர் படைத்திருக்காரு. அவரவர் இந்த கோட்ஸ் பாருங்க, அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோட்பாட்டை கொண்டவர் இவர் வந்து தமிழ் கதை உலகம் நவீனமயமாதல் இவரது பங்களிப்பு வந்து குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் ஒன்றெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு கண்டிப்பாக இது யார் சொன்னதுன்னு சொல்லி கேட்டுருவாங்க. செய்தி அப்படிங்கிற சிறுகதையை வந்து சிவப்பு ரிக்ஷா அப்படிங்கிற ஒரு தொகுப்புல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. மிகவும் உயர்ந்த இசை சிறந்த கலைஞனால் கையாளப்படும் பொழுது சொற்களின் எல்லையை தாண்டி இசையின் மூலமாகவே பொருள் கொடுக்கிறது என்பதை இக்கதை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து பாருங்க, ஓகே, இவர் வந்து தஞ்சையில் பிறந்தனால தஞ்சாவூர் பற்றி சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் தமிழுக்கு அழைத்தப்பட யார் அப்படின்னா உவே சாமிநாதர், மௌனி, தி ஜானகிராமன், தஞ்சை பிரகாஷ், தஞ்சை ராமையாதாஸ், தஞ்சாவூர் கவிராயர், இவங்கெல்லாம் தஞ்சையில் பிறந்தவங்க. ஓகே, யார்? தி ஜானகிராமனும் யார்? தஞ்சையில் பிறந்தவர். ஓகே, அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா நா. பிச்சமூர்த்தி. புதிய படைப்புச் சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகளை தான் புது கவிதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் என்னன்னு சொல்கிறாங்க? புது கவிதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. யாப்பு அப்படின்னா என்ன? கட்டுதல்னு அர்த்தம். அந்த மாதிரி இல்லாமல் புது கவிதைகள் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தி விட்டது யார் அப்படின்னா நா. பிச்சமூர்த்தி. பாரதியாரோட வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் வந்து நா. பிச்சமூர்த்தி ஈடுபட்டார். எனவே இவர் புது கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. புது கவிதையின் தந்தை அப்படின்னு யாரை சொல்றாங்கன்னு கேட்பாங்க? நா. பிச்சமூர்த்தி. ஓகே, அடுத்து பாருங்க, புது கவிதையை இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இல்லாத கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை அப்படின்னு பல பெயர்களில் வந்து குறிப்பிடுறாங்க. என்னென்ன? இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இல்லா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதைன்னு சொல்லிட்டு பல பெயர்களில் வந்து குறிப்பிடுறாங்க. ஓகே, நா. பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் வந்து என்னவா இருந்திருக்காரு அப்படின்னா வழக்குரைஞராக இருந்திருக்காரு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு வாட்டி குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. பிச்சமூர்த்தி வந்து தொடக்க காலத்தில் வழக்குரைஞராக இருந்திருக்காரு. இது வந்து என்னன்னா பின்னர் வந்து இந்து சமய அறநிலைத்துறை பாதுகாப்பு துறையில் அலுவலராகவும் வேலை பார்த்திருக்காரு. அனுமான், நவ இந்தியா இதழ்களுடைய துணை ஆசிரியராக இருந்திருக்காரு. அனுமான், நவ இந்தியாவோட துணை ஆசிரியராக இருந்திருக்காரு. இவர் வந்து புது கவிதை, சிறுகவிதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகைமைகளை படைச்சிருக்காரு. இவருடைய முதல் சிறுகதை என்ன அப்படின்னா சயின்ஸுக்கும் பலி அப்படிங்கிறது தான் இவருடைய முதல் சிறுகதை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பிச்சை எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சயின்ஸுக்கு பலி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யார் கொடுத்தாலும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாங்களே, அதனால சயின்ஸ் வந்து என்ன செஞ்சிடும், அவங்கள பழி வாங்கிடும். ஏன் அப்படின்னா அதில் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஏற்பட்டுரும், அதனால சயின்ஸுக்கு பலியாயிருவாங்க அப்படின்னு சொல்லி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, 1932 வந்து கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை வந்து இவர் வாங்கியிருக்காரு. எப்போ? 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை வந்து வாங்கியிருக்காரு. இவருடைய புனை பெயர்கள் பாருங்க, பிச்சு, ரேவதி. பிச்சமூர்த்தி சுருக்கி பிச்சு அப்படின்னு சொல்றாங்களா, அது பிச்சு. ரேவதி, ரேவதி வந்து பிச்சைக்காரங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிச்சைக்காரங்களுக்கு காசு போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த ஆசிரியர் பார்க்கலாம். அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா லாவோட்ஸ் அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து சீனாவில் வந்து பொது ஆண்டுக்கு முன், அதாவது கிமுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் இப்போ பொது ஆண்டுக்கு முன்னு சொல்லுவாங்க, 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு. சீன மெய்யியலாளர் கன்ஃபூசியஸ் இவரது சமகாலத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா லா படித்தா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அக்காலம் சீன சிந்தனையோட பொற்காலமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. லாவோட்ஸ் வந்து தாவோயியம் அப்படிங்கிற சிந்தனை பிரிவை சார்ந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. லாவோட்ஸ் இது தாவோயியம், அப்போ லா படித்தா தாவுன்னு தாவுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒழுக்கத்தை மையமாக வைத்து யார் சொல்லியிருக்கு சிந்திச்சிருக்காருன்னா கன்ஃபியூசியஸ் அப்படிங்கிறவர் சிந்திச்சிருக்காரு. ஒழுக்கத்தை பின்பற்ற சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். லாவோட்ஸோ இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையை வந்து முன் வச்சாரு. யார்? லாவோட்ஸ் தான் இன்றைய வாழ்க்கை எப்படி வாழணுமா, மகிழ்ச்சியாக வாழணும். லா படித்தா இன்றைய வாழ்க்கையை வந்து என்ன செய்யலாம், மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, தாவோயியம் அதையே வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பாடப்பகுதியில் கவிதையை மொழிபெயர்த்து கொடுத்தவர் யாருன்னா சீமணி. ஏன்னா இவர் யாரு? சைனாக்கார். இவர் தான் மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு. யாரு? சீமணி. லா படித்தா நல்லா மணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க. ஓகே, அடுத்த ஆசிரியர் யாருன்னா தனிநாயகம் அடிகள். இவர் பாருங்க, தமிழுக்கு தொண்டாற்றிய கிறிஸ்துவ பெரியார்களுள் தனிநாயகம் அடிகள் வந்து குறிப்பிடத்தக்கவர்னு சொல்றாங்க. அடிகளாருடைய சொற்பொழிவுகள் தமிழருடைய புகழை பரப்பும் குறிக்கோளை கொண்டிருக்கு. இலங்கையில வந்து யாழ் பல்கலைக்கழகத்தில் அவர் ஆற்றிய பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவை தான் பாடமா இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அப்ப இலங்கையில யாழ் பல்கலைக்கழகத்தில் சொற்பொழிவை ஆற்றினது யாரு அப்படின்னா தனிநாயகம் அடிகள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு பாசு
தனியாக போய் அடி வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், தம் சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுவதும் தமிழின் புகழை பரப்பியிருக்காரு. அகில உலக தமிழாய்வு மன்றம், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகிறதுக்கு இவர் காரணமாக இருந்திருக்காரு. என்ன, உலக தமிழ் ஆய்வு மன்றம், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்காரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த உலக தமிழ்ங்கிறது அடிக்கடி வரும். இந்த ஆய்வு மன்றம் இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மன்றத்திலையும் நிறுவனத்திலையும் தனியாக ஆய்வு செய்ய போனால் அடிதான் விழும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ் பண்பாடு அப்படிங்கிற இதழ் வந்து இன்ன வரைக்கும் வெளிவந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் பண்பாடு ஒரு தனி பண்பாடு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா சமுத்திரம். இவர் வந்து பாருங்கள், திருநெல்வேலி மாவட்டம் திப்பனம்பட்டியை சேர்ந்தவர். தமது பெயரை போலவே ஆழமும் விரிவும் வளமும் கொண்டவர். என்னது, ஆழமும் விரிவும் வளமும் கொண்டவர். 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்காரு. இவருடைய சிறுகதைகள், புகழ்பெற்ற சிறுகதைகளை பாருங்கள், வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை, காகித உறவு, இதெல்லாம் இவருடைய புகழ்பெற்ற சிறுகதைகள். ஓகே, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். சமுத்திரத்தை நம்ம சமுத்திரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சமுத்திரத்துக்கு வாடா எதுக்கு அப்படின்னா, பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் சுமந்துக்கிட்டு தலையில் வச்சுக்கிட்டு சமுத்திரத்தில் போய் கொட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், காகித உறவு. இது எப்படி, நம்ம காகிதத்தை வந்து சமுத்திரத்தில் போட்டுட்டான், ஏதோ ஒரு முக்கியமான காகிதத்தில் என்ன பண்ணிட்டான், காகிதத்தை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், வேரில் பழுத்த பலா அப்படிங்கிற புதினத்துக்காக, புதினம் பாருங்கள், வேரில் பழுத்த பலா வந்து புதினம், இதுக்காக இவர் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. அடுத்து பாருங்கள், குற்றம் பார்க்கில் அப்படிங்கிற சிறுகதை தொகுதி தமிழக அரசோட பரிசு வாங்கியிருக்கு. இது குற்றம் பார்க்கில்ன்ற சிறுகதை தொகுதி தமிழக அரசோட பரிசு வாங்கியிருக்கு. வேரில் பழுத்த பலாவை தூக்கி சமுத்திரத்தில் போட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். குற்றம் பார்த்தீங்கன்னா சமுத்திரத்தில் பிடிச்சி தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணருடைய சிறப்பு பெயர் பாருங்கள், மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இவருடைய சிறப்பு பெயர் இல்லை, இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. ஒரு வாட்டி குரூப் 4ல் வந்துட்டு இவருடைய சிறப்பு பெயர்களை கொடுத்துட்டு அதில் அவருடைய சிறப்பு பெயர் இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. அவருடைய சிறப்பு பெயர்கள்லாம் நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொழி ஞாயிறு, தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், இலக்கிய பெட்டகம், இலக்கணச் செம்மல், தமிழ் மானம் காத்தவர், தமிழ் பெருங்காவலர், இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற கட்டுரையோட சுருக்கம் தான் நம்மளுக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. இந்த கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் வந்து மாணவர்களுடைய புரிதலுக்காக சேர்த்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டிருக்காரு. அப்போ இப்படி கூட கேட்கலாம், தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்து கூட கேட்கலாம். யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக வேலை பார்த்துருக்காரு. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அப்படின்னு வந்தாலே நீங்கள் வந்து யாரை கெஸ் பண்ணலாம் அப்படின்னா தேவநேய பாவாணரை கெஸ் பண்ணலாம். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்திருக்காரு. உலக தமிழ் கழகத்தை நிறுவியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், உலக தமிழ் ஆய்வு மன்றம், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. இது வந்து யார் அப்படின்னா உலக தமிழ் கழகத்தை நிறுவனது யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். ஓகே, இவர் தான் வந்து இவருடைய இன்னொரு கொஸ்டின், குரூப் 4 கொஸ்டின் என்ன அப்படின்னா மன்னிப்பு அப்படிங்கிறது என்ன சொல்னு கேட்டிருந்தாங்க. இவர் தான் வந்து மன்னிப்பு அப்படிங்கிறது உருது சொல், அதனால் பொறுத்துக்கொள்க அப்படின்னு தமிழில் சொல்லுங்கன்னு சொல்லி இவருடைய பாடத்தில் இருக்கும். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னா எழில் முதல்வன். இவர் எழுதிய புதிய உரைநடை அப்படின்ற நூலில் உள்ள உரைநடையோட அணிநலன்கள் என்னும் கட்டுரையோட சுருக்கம் தான் இங்கே உரையாடல் வடிவமாக மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ராமலிங்கம் அப்படிங்கிற எழில் முதல்வன் மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியராக வேலையை தொடர்ந்திருக்காரு. ஓகே, இந்த ராமலிங்கம் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராமலிங்கம் கோயிலில் எலியா சுற்றுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே வேலை பார்த்துருக்காரா, மாநில கல்லூரியில் எலியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் துறை தலைவராக வேலை பார்த்துருக்காரு. குடம் ஃபுல்லாக எலி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். பாரதிதாசன் யூனிவர்சிட்டிலையும் எலி இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், மரபு கவிதை புது கவிதை படைப்பதிலும் வல்லவர். இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை வந்து இயற்றிய பெருமைக்குரியவர். என்னென்னது, இனிக்கும் நினைவுகள், எலி வந்து இனிப்பாக தான் சாப்பிடுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். எங்கெங்கு காணினும் எலிகளடா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். யாதுமாகி நின்றாய் அப்படின்னா எலியாகி நின்றாய் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. என்னது, புதிய உரைநடை அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாதமி. புதிய உரைநடை வந்து யாருடைய நூல், எழில் முதல்வனுடைய நூல். ஓகேவா, இங்கே வந்து புதிய எலி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே.
ஆசிரியர் யாருன்னா பா சிங்காரம். இவர் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை வந்து எழுதியிருக்காரு. என்ன புதினம் அப்படின்னா புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிறதான் முதல் புதினம். புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கான முதல் பயணம் இது. இவர் வந்து பாருங்க இந்தோனேஷியாவில் இருந்தப்ப தென்கிழக்கு ஆசிய போர் மூண்டது. அந்த சூழலில் மலேசியா, இந்தோனேஷியா இந்த பகுதியில் நிகழ்வதாக உள்ள ஒரு கற்பனை படிப்பு தான் இந்த புதினம்னு சொல்றாங்க. அதில் கடற்கூத்து அப்படிங்கிற அத்தியாயத்தில் ஒரு சுருக்கப்பட்ட பகுதி தான் நம்மளுக்கு பாடமாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பா சிங்காரம் எங்க பிறந்திருக்காரு பாருங்க, சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புணரியில பிறந்திருக்காரு. பாருங்க வருது, சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புணரின்னு. வேலைக்காக இந்தோனேஷியா போனாரு. மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் வேலை பார்த்திருக்காரு. அவர் வந்து அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களோட கல்வி வளர்ச்சிக்காகவே செலவு பண்ணியிருக்காரு. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு 25 ஆசிரியர்களோட சந்திக்கிறேன். நன்றி.